சங்கீதம் 73வது அதிகாரம் 26வது வசனம். என் மாமிசமும் என் இருதயமும் மாண்டு போகிறது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். வாசித்ததான இந்த சங்கீத பாகத்துல இப்படியாக சொல்லப்படுகிறது, மாமிசமும் இருதயமும் மாண்டு போகிறது. அநேக நேரத்துல நமக்கு ஏற்படுகிறதான பலவீனங்கள் நிமித்தம், அநேக பிரச்சனைகள் நிமித்தம், அநேக குடும்ப சூழ்நிலைகள் நிமித்தம் நம்மளுடைய மனசும் நம்மளுடைய இருதயமும் மாண்டு போகிறது. ஆனாலும் கூட ஒரு முறையாக இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமா இருக்கிறார். நமக்கு எந்த மாதிரி பிரச்சனை ஆனாலும் கூட, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட, நம்மளுடைய மாமிசமும் நம்முடைய இருதயமும் மாண்டு போனாலும் கூட, சோர்வு அடிஞ்சாலும் கூட, இந்த வசனம் நம்மளை தேற்றுகிறது. தேவன் என்றென்றைக்கும் நம்முடைய இருதயத்தின் கண்மலையுமாக, அநேக வருகிறதான பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் கூட அவர் நம்ம கூட பங்குமாய் இருக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் உணர்த்தப்படணும். தெய்வத்தை ஜெபிக்கும் பொழுதாகட்டும், வேதத்தை வாசிக்கும் பொழுதாகட்டும், என் தேவன் என்றென்றைக்கும் எல்லா காரியங்களிலும் எனக்கு பங்குமாக, என் கண்மலையுமாக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக.